இது ஒரு புத்தகத்தோட 3 பக்கம். ஒரு பக்கத்துலயும் ஒரு திருப்பம். ஆனா இந்த திருப்பம் எதுவும் எனக்கு பிடிச்ச திருப்பம் இல்ல. எல்லாமே விருப்பமில்லாத திருப்பங்கள். யாருக்கு தான் விருப்பப்பட்ட மாதிரி வாழ முடியுது? எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் தீனி போட்டு போட்டு நமக்குள்ள இருக்கிற மிருகத்தை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் லாஸ்ட் கவுன்சிலிங். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. சீக்கிரம் போலான்னு பார்த்தா இந்த டார்ச் வேற. என்ன பயந்துட்டீங்களா? வாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கே. லாஸ்ட் டைம் வந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, யார் இவங்கலாம்? என்ன கேட்காம யாரும் என் பொருளை தொடக்கூடாது. ஓகே ஓகே கூல். இதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் தொடல. ஆமா, யார் இவங்கலாம்? ஒரு நிமிஷம், அதுக்குள்ள அந்த கண்ணை சரி செஞ்சுட்டு வரேன். ஒரு மிருகத்தால தான் இன்னொரு மிருகத்துக்கு தீனி போட முடியும். எனக்குள்ள இருந்த மிருகத்துக்கு தீனி போட்ட மிருகங்களால் நிரப்பப்பட்ட பக்கங்கள் தான் இது. வணக்கம்டா. ஹே, வண்டி நான் எம்டி ஆகுது, இன்னும் லோடு ஏத்தாம. அண்ணே, வண்டி ப்ராப்ளமா இருக்கு. அதை கூட பார்க்காம என்ன பண்ற நீ? கரெக்டா லோடு ஒரு டைம்ல சொதப்புற நீ. முதலாளி, வண்டியில் ஆயில் இல்லை, அதான். இந்த மயிர் காலத்தில் ஒழுங்கா சொல்லு. நீ தானே இந்த வண்டி ஓட்டுற? இதெல்லாம் செக் பண்ண மாட்டியா? கரெக்டா? ஆ, இரு, உன் சம்பளத்தில் பிடிச்சாதான் உனக்கு எல்லாம் தெரியும். முதலாளி, ஒரு டைம்ல இந்த புண்டைங்களுக்கெல்லாம் பயந்து இருக்கணும்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக தான் இருக்கும். ஆனால் அப்போல்லாம் வீட்டு வாடகை, கடன், தம்பி படிப்புன்னு ஒரு நாளும் பயத்தில் தான் இருந்தேன். டேய், ஏன்டா லேட்டு? முதலாளி, தம்பி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னாங்க, அதான் விட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. டேய், உன் தம்பி நான் கலெக்டர் ஆக போகிறான். நம்ம ஷெட்டில் நல்லா வேலை தரேன், நல்ல சம்பளமும் போட்டு தரேன். இங்கே வந்து வேலை பார்க்க சொல்கிறான் அவனை. இல்லை முதலாளி, நான் தான் வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன். என் தம்பியாவது படித்து பெரிய ஆள் ஆகட்டுமே, அதான் முதலாளி. திரு நிற்காதப்போ, வேலையை பாரு. சரிங்க முதலாளி. வரண்ணா. எவ்வளவு நல்லவனா, அமைதியா, பயந்தவனா இருந்தாலும் எல்லோருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். தீனி போட போட அந்த மிருகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்குள்ள இருந்த மிருகம் வெளிப்படுற ஒரு தருணம் வந்துச்சு. அண்ணே, தம்பிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க, நான் போய் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுறேண்ணே. இன்னைக்கு வந்ததே லேட்டு, இதில் உனக்கு பர்மிஷன் வேறியா? போ, போய் தலை. சரிங்கண்ணே. என் தம்பி எனக்காக ஃபேக்ட்ரியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அங்கே அவனுக்கு பிடிச்ச மாதிரி உக்காந்துட்டு இருந்தான். ஆனால் அந்த ஓனருக்கு அது பொறுக்கல. அவன் அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் ஓனர், எனக்கு இல்லை. எங்கே வந்து பத்துனுக்குற? தம்பி, என்னடா ஆச்சு? வலிக்குதாடா? ஒத்தா ஏன் மேலே கை வைக்கிற நீ? அண்ணா, அடிக்காதண்ணா, அடிக்காதண்ணா, அடிக்காதண்ணா அண்ணா. அச்சோ, உங்க தம்பிக்கு என்ன ஆச்சு? தம்பிக்கு எதுவும் ஆகல, சின்ன மயக்கம்தான். ஆனால் நான் தள்ளி விட்டதில் ஓனர் தான் இறந்துட்டாரு. அவர் சத்தத்திலிருந்து
இப்பெல்லாம் ஒழுங்கா தூங்க முடியலங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடிக்கடி வர மைக்ரேன்ஸ்னால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. ஐயோ! ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல? ம் டேய், ஃபர்ஸ்ட் இதை நிப்பாட்றா. நீ கெட்டதும் இல்லாம அவனும் கெடுக்கிற. டேய் முதல்ல பூமர் மாதிரி பேசுறத நிறுத்துடா. ஆமா, நாளைக்கே நான் செத்து போக போறேன் பாரு. ம்ஹும். நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்ட. டேய் வா கிளம்பலாம். முதல் கொலை என்னை ரொம்ப கில்ட்டி ஆக்கிடுச்சு. அதோட எல்லாம் மாறிடும் தான் நினைச்சேன். ஆனா காலம் யாரை தான் விட்டுருக்கு. மறுபடியும் என் கூடவே சுத்துற ஒருத்தன் என்னை மாத்தான். அவன் ஏதோ தப்பு செய்யறான்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றான்னு எதுவும் நான் கேட்டதில்லை. சல்லி காசுக்கே சிங்கடிக்கிறவனா இன்னொருத்தன் என்ன பண்றான்னு கண்டுபிடிச்சு திருத்துற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. வணக்கம் தல, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஃபோனும் பண்ணுறதில்ல, அட்டியில் பேகும் வர்றதில்ல. டேய் மச்சான், என்னடா பேக் அது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். டேய் கிளம்புங்கடா. இல்லை தல, கரெக்ட் டைம் பேக் வரதில்லைன்னு அட்டியில் பேசின்னு இருக்காங்க தல. என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்க தல. எல்லாம் எனக்கு தெரியும், கிளம்புங்கடா. ஹலோ கார்த்திக், ஒரு ஹெல்ப்டா. பார்ட்டிக்கார ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேக் ஒன்று கொடுக்கணும்டா. டேய் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குடா மச்சான், நீயே கொடுத்துட்றா. மச்சான் நான் கொஞ்சம் வெளில இருக்கேன்டா, அர்ஜென்ட்ரா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. நீயே போய் கொடுத்துடுடா. சரி லொகேஷன் சென்ட் பண்ணு, போறேன். வெளியே ஒருத்தன் கொடுப்பான், வாங்கிக்கோடா. ம் சரி ப்ரோ. சுத்தி நடக்கிற தப்ப நீ கண்டுக்காம போனா அந்த தப்பு உன்னை கடந்துருச்சுன்னு அர்த்தம்ல. அவன் செஞ்ச தப்பு ஒரு நாள் என்னை நோக்கி வந்துச்சு. மறுபடியும் என்னை மாத்திர தருணம் வந்தது. ப்ரோ எங்க இருக்கிறீங்க? நான் வந்துட்டேன். எங்க ப்ரோ? அந்த கடை பக்கத்துலயா? பார்த்துட்டேன் ப்ரோ, பார்த்துட்டேன். எவ்வளவு நல்லவனா, அமைதியா, பயந்தவனா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். தீனி போட போட அந்த மிருகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் எனக்குள்ள இருந்த மிருகம் வெளிப்படுற தருணம் வந்துருச்சு. ஓத்தா, உன்னை எங்க போக சொன்னா? நீ இங்க வந்து நிக்கிற, இன்னும் நீ போய் கொடுக்கலையா? என்னடா இருக்கு இந்த பேக்ல? இந்த கேவலமான வேலையை தான் பாக்குறியா நீ? நீ பண்றது இல்லாம என்ன வேற பண்ண வச்சு என் லைஃப் எடுக்கிறியா நீ? ஆமாண்டா, இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? உன்னை விட அதிகம். நான் எத்தனை முறை சொன்னாலும் மண்டையில ஏறல. நான் சொன்ன புரியாது, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் புரியும். டேய், அதுக்கு முதல்ல நீ இங்க இருந்து போனாதானடா. போட. நானே அடி வாங்கி மயக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு தண்ணி கொடுக்காம நீங்க குடிக்கிறீங்க.
ஆமாங்க, அவன் என்னையும் கொண்டுட்டு நிறைய சின்ன பசங்களையும் கொண்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, எத்தனை சின்ன பசங்களை அவன் யூஸ் பண்றான் தெரியுமா? இங்க எல்லாரும் அப்படிதான், எல்லாத்துக்கும் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அது அப்படி திறக்கூடாது. இந்தாங்க, இதை பிடிங்க, நான் திறக்கிறேன். இவனுங்க இப்படிதாங்க அடிக்கடி கரண்ட் கட் பண்ணுவானுங்க. ஒரு நாள் இப்படிதான் காலேஜ் சைட் அடிக்க போலான்னு சட்டையை அயன் பண்ணலான்னு பார்த்தா கரண்ட்டை கட் பண்ணிட்டானுங்க. பைத்தியக்கார பசங்க. டேய், டேய், டேய். ஏய் ஏய். அறிவில்ல, இப்படிதான் ஒரு பொண்ணோட ஷாலை பிடிச்சி இழுப்பியா? ஏய், எதுக்குடி அவனை அடிச்ச? இந்த அம்மா பெரிய ரதி, இந்த அம்மா ஷாலை பூச்சி இழுக்கிறாங்க. மச்சான், இப்பெல்லாம் மொக்க மூஞ்சியும் கூட ஓவரா சீன போட ஆரம்பிக்குதுங்கடா. நீ நடக்க தெரியாம உன் ஷால் கேட்ல மாட்டிக்கிச்சுன்னா அவனை இப்படி அடிப்பியா? ஐயோ, சாரி, மன்னிச்சுக்கோங்க. நான் எப்போ இப்படி பண்ண மாட்டேன். திடீர்னு சால் பிடிச்சி இழுத்தோன்னு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. என்னத்த சாரியோ, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. வாடா. ஏ மச்சான், டேய், 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 டேய். அங்க பாரு. அப்படியே முன்னாடி 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 தேர்ற மாதிரி பண்ணுங்க. அங்கடா, அங்க. என்னங்க தேடிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பழசா ரொம்ப கிரிஞ்சாதான் இருக்கும். இருந்தாலும் சார் சொல்லுவாரு. ஐயோ, உங்களை தாங்க தேடிட்டு இருந்தேன். ச்சீ. என்னடா மிருகம் வரிசையில காதலி வரான்னு பாக்குறீங்களா? இவன் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்த மிருகம் மொத்தமா போயிடும்னு நினைச்சேன். வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான் வர முடியல. ப்ளீஸ் கோச்சிக்காத. அப்போ உன் பைக் எங்கடா போச்சு? அது என் பைக் இல்ல, ஃப்ரெண்ட் அன்னைக்கு வந்தான்ல அவந்து. ஏண்டா உன்கிட்ட பைக் கூட இல்லையா? அப்புறம் எப்படிடா உன் கூட லைஃப்ல டிராவல் பண்றது? இப்ப என்ன பைக்கை பார்த்து தான் லவ் பண்ணியா? ஆமாண்டா. நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன். இப்பதானே தெரியுது நீ பைக்கை பார்த்து தான் லவ் பண்ணுன்னு. எதுவுமே இல்லாத உன்னை எப்படிடா லவ் பண்ண முடியும்? இப்ப என்ன பைக் இருந்தாதான் எல்லாமே, இல்லைன்னா லவ் கூட இல்லை, அப்படிதானே? ஆமா, போனை வை, கால் பண்ணாத. ஏய் நான் பண்ண மாட்டேன்டி, நீ பண்ணாத. வை போன.
என்னதான் லவ் பண்ற பொண்ணு தேவதையா இருந்தாலும் அவளும் ஒரு மனுஷி தான். அவளுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருந்துச்சு. ஹலோ. ஹலோ, எங்க வெளியே இருக்கியா? ஆமா, வெளியே வந்திருக்கேன். யார் கூட போயிருக்க? ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன். உண்மையாலுமே ஃப்ரெண்டோட தான் போயிருக்கியா? அது எதுக்கு உனக்கு? ஏய் சொல்லு. ஏய், அதுதான் உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு ஆச்சுல்ல, அப்ப என்ன இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? அப்ப நீ அவங்க கூடயோ போயிருக்க. ஏய், ஆமாண்டா, நான் அப்படிப்பட்ட பொண்ணுதான். நீ அப்படி சொன்னா நான் அப்படிதான் நிரூபிப்பேன். என்ன பண்ண சொல்ற? ஒன்னும் இல்ல. ஆ? வீடியோ கால் வா. சரிடா, வீடியோ கால் பண்றா. தைரியமான ஆம்பளையா இருந்தா வீடியோ கால் பண்றா. ஏ வா பேபி. பேபி, இரு பேபி, ப்ளீஸ் பேபி. ஏய், உன்னால என்ன புடுங்க முடியுமா புடுங்கிக்கோடா. ஏய் வாடி. எவ்வளவு நல்லவனா, அமைதியா, பயந்தவனா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். தீனி போட போட அந்த மிருகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் எனக்குள்ள இருந்த மிருகம் வெளியே வந்துச்சு. இந்த முறை எந்த ஒரு குற்றுணர்வும் இல்லாத முழு மிருகமா மாத்துனாங்க. வெளியே யாராச்சும் இருக்கீங்களா? நான் தட்டுறது கேக்குதா? ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க இந்த தப்பிக்க பாக்குறீங்க? என்னோட கதையை கேட்காம யாரும் இங்க இருந்து போக முடியாது. ஏய், அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நான் தான் வரேன்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் நம்பிக்கை தான். ஆனா அதை நம்ம யார் மேல வைக்கிறோன்றது தான் முக்கியமே. நான் என்னோட ஓனர் மேல வச்சேன். ஆனா அவர் என்னை மதிக்கவே இல்லை. உண்மையா இருப்பான்னு நினைச்சேன் என் ஃப்ரெண்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். நான் உயிருக்கு உயிரா நினைச்சேன் என் காதலி வேறொருத்தனோட உறவாட போயிட்டா. இப்படி ஒருத்தரா என்னை விட்டு போயிட்டாங்க. பாருங்க, இவ்வளவு நேரம் கதையை கேட்ட நீங்களும் போயிட்டீங்க. அதுவும் சரிதான். எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, என்ன மிருகம் சூழ்ந்த காரணம் பிறர் மட்டுமா? இவ்வாழ்வு ஒரு நாள் மாறும் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதோடு சேர்ந்து நானும் மாறியிருப்பேன் என்பது உண்மை.